முறுக்கு செஞ்சுட்டு தட்டை செய்யலைன்னா எப்படி இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துகிட்டு கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே நல்லா சூடான ஆயிலில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். அண்ட் தட்டு தட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த ஆயில் பேக்கெட் இருக்குல்ல, இந்த 1 லிட்டர் ஆயில் பேக்கெட், அந்த இதில் இருக்கிற ஆயில் எல்லாத்தையுமே மாற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த கவரை வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதில் தான் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி தட்டை செய்வோம். இது இல்லைனா வேறு ஏதாச்சும் நல்லா வழுவழுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற கவர் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கிடுவோம். மற்ற பலகாரம்லாம் செய்கிறப்ப கூட அந்தளவுக்கு ஆயில் ஆகாது. பட் ஆனால் இந்த தட்டை செய்கிறப்ப மட்டும் அந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஆயிலாக அப்படி பிசு பிசுன்னு ஆகிடும். இந்த மினி விளாக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தீபாவளிக்கு முந்தின நாள் ஈவினிங் எடுத்திருந்தது தான். அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா டியூட் மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவசரமாக தான் போட்டுட்டு இருந்தேன். லேட் ஆகிடுமோ அப்படின்ட்டு ஒரு முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் நான் போட்டு எடுத்துட்டேன். மீதி எல்லாத்தையுமே வந்துட்டு அம்மா போட்டு எடுத்துட்டாங்க.